விடுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இந்த மேடையிலே உங்களோடு அடிமை பகிர்ந்து கொள்கிறாய். சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. ஆகார் தன் நாச்சியாராகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். அவனுடைய முடிவு என்ன? இன்று நம்மை சிரித்து உருவாக்கின தேவனை அற்பமாக நாம் நினைத்தால் எண்ணினால் நம்மளுடைய முடிவு என்ன? எகிப்தில் இருந்து தனக்கு பணிப்பெண்ணாக அழைத்து வந்த ராஜா கொடுத்தார். பார்வோன் ராஜா வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் அனைத்து காரியங்களும் கொடுத்தார். அதிலே உள்ள இந்த ஆகார், இந்த சாராய் தனக்கு வயதாகி விட்டதே, நமக்கு ஒரு புத்திர சந்தானம் வேணுமே, ஒரு சுதந்திரவாளி நமக்கு வேண்டுமே என்று அவள் நினைத்து தன்னுடைய அங்கலாய்ப்பை நினைத்து இந்த அடிமை பெண்ணை தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். தன்னுடைய பணிப்பெண் தனக்கு தானிட்ட கட்டளையை செய்கிற ஒரு பணிப்பெண், அந்த பணிப்பெண்ணுக்கு சாராய் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் நினைக்கிறதால் தன்னுடைய கணவனையை அவனுக்கு கணவராக கொடுத்தாள். ஆனால் இந்த ஆகார் தான் கற்பந்தரித்ததை உணர்ந்த வேளையிலே தன் நாச்சியாராகிய சாராயை அற்பமாக நினைத்தாள். இன்று நாமும் நம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாமும் அவள் எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட ஆகார். நாமும் எகிப்தில் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை புறஜாதியாக தேவனை அறிந்து உலகி போன புறஜாதியாக இருந்தன நம்மில் கொண்ட மேலான இரக்கத்தினால் கிருபையினால் தாயின் கருவிலே உருவாதற்கு முன்பாகவே நம்மளை பேர் சொல்லி பிரித்து எடுத்து அவருடைய சமூகத்திலே நம்மளை கொண்டு சேர்த்து என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று அதற்கு நம் பாவங்கள் அக்கிரமங்கள் மிருந்துகளை நமக்கு உணர்த்தி பாவ அறிக்கை எடுத்து பாவ அறிக்கை இட வைத்து நம்மளையே அவருடைய நல்ல ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பின தேவனுடைய வழிகளிலே நாம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போமே. மற்றவங்கள மட்டும் இல்லை, என்னது சேர்த்து தான் நான் பெரிய பரிசுத்தவான் என்று எப்போவுமே சொல்லப்படுறதில்லை. தேவனுக்கு முன்பாக நிற்கிறேனே, அவர் வார்த்தைக்கு முன்பாக நிற்கிறேன். அவரே என்ன உபசித்து நான் நடத்தி அவருடைய சுவிசேஷத்தை எனக்கு தியானங்கள் கொண்டு சேர்த்துட்டு பாடினார். அதைத்தான் நான் செய்துகிட்டு இருக்கேன். மற்றபடி நான் என்னை மிகப்படுத்தி பேசவோ என்னை பெரிதாக பேசவோ நான் தேவனுக்கு முன்பாகிய மாத்திரம். ஆனால் இந்த ஆகார் எகிப்தில் இருந்தவளை கானான் தேசத்திலேயே தன்னோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அழைத்து வந்த அந்த ஆகார் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே நாம் சற்று
நம் பார்வை வெளியே விலைக்கு பார்த்தால் நம்மையும் அற்பமாகவே நினைக்கிறார்கள். யார் நினைக்கிறார்கள்? வேற யாருமே இல்லை. பலிபீடத்தை கட்டி, ஆலயத்தை கட்டி, வெறுமையாயிருந்த ஆலயத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலயத்துக்குள்ளாக போய் அந்த ஊழியருக்கு செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்து ஆத்துமாக்களாக உள்ளே கடந்து சென்றது நம்மை அற்பமாக நினைக்கிற ஊழியர்களாக மாறிவிட்டார்கள். பக்கத்து கிராமத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்போ கைப்பிரதியை ஒரு சகோதரங்கிட்ட கொடுத்தப்போ அவர் என்ன கைப்பிரதியை வாங்கி பார்த்து, நீங்கள் இப்போ சைக்கிளில் வந்துருக்கீங்க, இதே போல் தான் ஒரு தெரியுது ரொம்ப தூரத்தில் இருந்து சைக்கிளில் வந்து இங்கே ஊழியம் பண்ணுதான்னு ஊழியத்துக்கு வந்தார். இப்போ அவர் நிலைமையை பார்த்தா அவர் வீட்டில் 2 காரு, அவர் மகனுக்கு ஒரு காரு, அவருக்கு ஒரு காரு, 3 மாடி வீடு, ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காரு. ஐயா, இதெல்லாம் சைக்கிளில் தானே உருட்டிக்கிட்டு வந்தார். இப்போ இந்த அளவுக்கு அவரை நீங்கள் தானே உயர்த்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், உங்களை அழைத்தது அவனுக்கு கீழ்ப்படியாமல் வழியே வந்த ஒருத்தர் பின்னாடி போய் இப்போ அவரையும் குற்றப்படுத்துகிறீங்க. அவர் உங்களை இப்போ அற்பமாக நினைக்கிறார். யார் உயர்த்தினாங்களோ அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க. இந்த ஆகாரை யார் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய கணவன் மடியிலே மறுமனையாட்டியாக கொடுத்த சாராயை அற்பமாக நினைக்கிறார். இதுதான் இப்பொழுது இந்த வேலை முதற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை பெருமைப்படுத்தி பேசுவதும், தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய ஆத்துமாக்களை பெருமைப்படுத்தி பேசுவதும், அவர்களை பெருமைப்படுத்தி பேசி தன்வசை படுத்தி கொள்வதுமே இவர்களுடைய வழிகளாகி இருக்கிறது. அதையே பெருமையே தான் இந்த ஆகார். அவளுடைய கணவருக்கு நாச்சாருடைய கணவருக்கு நான் கற்பம் தெரிவித்து விட்டேனே, இவள் எம்மாத்திரம் என்று அற்பமாக நினைத்தாள். அந்த ஆகாருடைய நிலைமை பின்னிலைமை எப்படி இருந்தது என்று நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த தேவனை அழைத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாமும் அவரை அற்பமாக நினைத்தால் நம் ஜீவ சுவாத்தை கொடுத்து என்னென்றையும் வா என்று வாசற்படியிலே வந்து கதவை தட்டின தேவனை அற்பமாக நினைத்தால் ஆகாருடைய அதே நிலைமை நமக்கும் நிச்சயமாக வரும். நாம் அதற்கு இப்பொழுதே ஈசாக்காக மாறிவிடுவோம். ஈசாக்கின் தேவனும் அப்போ ஈசாக்கு அவருக்கு முன்னாலே எப்படி நடந்திருப்பார். ஆனால் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால் என்ன நமக்கு ஒப்பிச்சிருக்காரோ அதுக்கு தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம எஜமானர் அல்லவா, நம்மளை உருவாக்கின தேவன் அல்லவா, நம்மை உடுத்து வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்லவா, அதே காரியம்தான் ஆகாருக்கும் செய்தார். ஆபிரகாம் சாராய் விலகி போய் அவருடைய நிலைமை நம் நிலைமை ஆகாருடைய நிலைமையை போல் மாறாமல் தேவனுக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்துவோம்.
அவரிடத்திலே முழக்கால்களை முடக்குவோம். தேவன் நம்மை அவருக்கும் முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தால் அவரை நமக்கு ஒப்பு கொடுத்து நம்மோடு வாசம் பண்ணி நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல அன்பான தேவனாய் இருக்கிறார். கிருபையும் இரக்கமான தேவனாய் அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம். அடுத்த பதிவிலே ஆகாருடைய மகன் இஸ்மவேலுடைய குணாதிசயங்களை பார்ப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.